அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் எண் கணிதத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் குருவின் ஆதிக்கம் சொல்லக்கூடிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி கூற உள்ளேன். நவ கிரகங்களில் குருவானவர் ஒரு சுப கிரகமாகும், தலையாய கிரகமாகும். தேவகுரு என வர்ணிக்கப்படக்கூடிய குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களுக்கு, அதாவது 3, 12, 21, 30 பிறந்தவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கும், உயர்ந்த பண்பு இருக்கும், சிறப்பான பேச்சாற்றல் இருக்கும், எழுத்தாற்றல், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய யோகமானது இவங்க கிட்ட இருக்கும். தனக்காரகன் குருவின் ஆதிக்கத்தில் பிறப்பதால் பண வரவுகள், பண நடமாட்டம் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். சமூக பணி, சமூக நல பணிகளில் ஈடுபாடு என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் பலருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பானது இருக்கும். தவறு செய்பவர்களை கண்டிக்கக்கூடிய ஆற்றலானது இவங்க கிட்ட இருக்கும். ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பது, மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பானது இருக்கும். எல்லோரையும் வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பது மட்டுமில்லாமல் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்பே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நடந்து பல காரியங்களை சாதிப்பார்கள். முகசுதிக்கு அடிமையாவார்கள், உண்மை பேசுவார்கள், நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவராக இருப்பது மட்டுமில்லாமல் நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய நபராக இருப்பார்கள். நல்ல பேச்சாற்றல் இருக்கும், மற்றவர்களிடம் பேசி பல வெற்றிகளை குவிப்பார்கள். முன்கோபம் அதிகம் கொண்டவராக இருப்பார்கள். அவர்கள் படக்கூடிய கோபத்திற்கு கூட ஒரு நியாயமானது இருக்கும். கோபம் தணிந்த பிறகு பார்த்தீங்கன்றால் கள்ளம் கபடமில்லாமல் குழந்தை குணம் கொண்டு செயல்படுவார்கள். மற்றவர்களிடம் மனம் திறந்து பேசுவார்கள். ரகசியங்களை பாதுகாக்க தெரியாது. அடிமை தொழில் செய்வது இவங்களுக்கு பிடிக்காது. பொது காரியங்கள், ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகம் கொண்டவராக இருப்பார்கள். உடல் அமைப்பின் பார்க்கின்ற பொழுது நடுத்தர உயரம், நீண்ட கழுத்து, சிறப்பான நிறம், அதிகார குணம், மற்றவர்களை கண்டிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம், துணிவானது இருக்கும். இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புன்னு பார்க்கின்ற பொழுது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரும நோய், நரம்பு தளர்ச்சி, மூட்டு பக்கவாதம், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளானது இவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.